வெல்கம் பேக் டு சேனல். நலன் குமாரசாமி சார் டைரக்ஷன்ல நம்ம கார்த்திக், கிருத்தி ஷெட்டி மற்றும் சத்யராஜோட ஆக்டிங்ல இன்னைக்கு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு தமிழ் ஃபேண்டசி டிராமா மூவி தான் வா வாத்தியார். படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராஜ்கிரண் ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேனு. அவரோட பேரனான கார்த்தியை எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்குறாரு. ஆனா கார்த்தி முழு எம்ஜிஆர் மாதிரி வளராம ஒரு பக்கம் அவரோட தாத்தாக்காக வெளில எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு பிடிச்சதான் பண்ணிட்டு இருப்பாரு. கார்த்தி போலீஸ் ஆகி லஞ்சம் வாங்குறது, நிறைய கெட்ட விஷயங்களுக்கு துணை போறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஒரு பிரச்சனை நம்ம கார்த்திக் வருது. அந்த பிரச்சனைனால எம்ஜிஆரே கார்த்தியோட உடம்புக்குள்ள போய் ஒரு சூப்பர் ஹீரோவா கார்த்தியை மாத்துறாரு. கதையில வில்லனுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில எப்படி நம்ம எம்ஜிஆர் தலையிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றதையும் தான் இந்த படத்தோட கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலா இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட மொத்த ரன் டைம் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிட்டாங்க. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. ஸோ நல்லாவே போச்சு, சூப்பராகவே போச்சுன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் கார்த்தியோட மேனரிசம் ரொம்ப பிடிச்சதுங்க. எம்ஜிஆரோட ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே அவர் கார்த்தியா பண்ணுறப்போ ரொம்ப ரசிக்க விஷயம் கூட சொல்லலாம். ஸோ கிருத்தி ஷெட்டியுமே பார்க்க செம க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கான வரக்கூடிய சாங்ஸ்லுமே அவங்க நல்லா இருந்தாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நம்ம ஆனந்தராஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அவருடைய போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருப்பார். அவருடைய போர்ஷன்லாம் எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதெல்லாம் உண்மையில நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தோட ப்ரீ இன்டர்வலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த டைம்ல வரப்போ அப்படியே அந்த எம்ஜிஆரா மாறி சம்பவங்கள் பண்றப்பெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கக்கூடியா இருந்தது. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அந்த நாஸ்டாலஜிக் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்ச விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. படத்துல அங்கே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்குது. அதை தாண்டி இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண படமா தான் இருக்குது. ஸோ லேக் இந்த படத்தில் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் தெரியல. நல்லா தான் போச்சு. எங்கேயுமே எனக்கு பெருசா போரே அடிக்கல. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே நல்லா சூப்பராகவே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் கார்த்தியில குதிரையில வர சீனா இருக்கட்டும், நிமிஷத்துக்கு எம்ஜிஆர் மாதிரியும் கார்த்தி மாதிரியும் மாறுற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படத்துல எம்ஜிஆர் சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி எலமெண்டா வச்ச கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அது கொஞ்சம் இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உண்மையாவே படம் நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த படத்துல குறைகள்னு எனக்கு பெருசாக எதுவுமே தென்படலை. 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. நல்லா அழகாக சூப்பராகவே போச்சு. பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. நிறைய இடத்துல பிளாக் காமெடி ஒர்க் ஆச்சு. சில இடத்துலலாம் நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக போகுது. சில இடத்துல நல்லா ஒரு மாதிரி சூப்பராகவே போகுது. அந்தளவுக்கு பெருசாக எங்கேயுமே கிரிஞ்சாவோ ஒரு மாதிரி மொக்கியாவோ எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒர்த்து வாட்சபிள் மூவி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படம் நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். படம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி எலமெண்ட்லாம் வச்சு படத்தை மாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எங்கேயுமே பெருசாக லேக் அடிக்கல. எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம்.